ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோ வந்துட்டு பக்ரீத் அன்னைக்கு நாங்கள் என்னென்ன பண்ணோம் அப்படின்றது சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸாக ஆட் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். முஸ்லீம்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல்னால் முதல்ல வந்துட்டு தொழுகை தான். காலையில் தொழுதுட்டாலே அந்த நாள் ஃபுல்லாகவே ஒரே என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும். இங்கே வந்துட்டு தொழுகை டைமிங் பார்த்தீங்கன்னா 6:30 சொல்லியிருந்தாங்க. நாங்கள் கரெக்டாக ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு லேட் ஆகிடுச்சு, மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஸ்ஜித்க்கு பக்கத்துலேயே இன்னொரு மஸ்ஜித் இருக்குது. அங்கே வந்துட்டு 7:15 ஏதோ சம்திங் டைமிங் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, 6:30க்கே அங்கே போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவுமே காலியாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். இங்கே லேட் ஆனது, ஆனால் பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற மஸ்ஜித்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லைனில் நாங்கள் ஃபஸ்ட்டு இருந்தோம். அது ரொம்பவே எங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம். இங்கே வந்துட்டு இதை ஃபஸ்ட் டைம் போயிருந்தோமா, எங்களுக்கு தெரியல. நாங்கள் போகணுன்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மாடியில் வந்துட்டு ஒரு இது மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கே வெயிலில் உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் இன்னொருத்தவங்க சொன்னாங்க, உள்ளே ஏசி இருக்கேம்மா, அப்படி சப்போஸ் ஆளுங்க வந்துட்டு கூட்டம் பத்தலைன்னா வெளியே நாங்கள் இது போட்டு வச்சுருக்கோம், நீ உள்ளே காலியாக தானே இருக்குது அப்படின்னாங்க. அப்புறம் உள்ளே போய் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ஓதிட்டு இருந்தோம் எல்லோரும். கரெக்டாக வந்துட்டு 7 o'clock வந்துட்டு பயான்னு சொல்லிவிட்டு 7:15 வந்துட்டு தொழுகைலாம் ஆரம்பிச்சிட்டாங்க. தொழுகையை முடிச்சுட்டு அப்படியே நடந்து தான் வந்தோம். வந்தவொடனே பார்த்திங்கன்னா எல்லோரும் டீ குடிச்சிட்டு பேசிகிட்டு இருந்தோம் ஒரு 10 minutes. அதுக்கப்புறம் மதியம் லஞ்சு செய்ய வேலை தான். ஏன்னா லஞ்சு எவ்வளோ சீக்கிரமாக செய்கிறோமோ அதுக்கப்புறம் வந்துட்டு குர்பானி கொடுத்துட்டு அதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்கும் கொடுக்கணும். அந்த வேலை வேறு இருக்குது. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்துட்டு வேலை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம். அப்படி இருந்தால் தான் கொஞ்சம் சீக்கிரமாக செய்ய முடியும். ஃபஸ்ட்டு அக்கா, அதுக்கப்புறம் மாமா, இவங்க 2 பேர் பார்த்திங்கன்னா போயிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. பிரியாணிக்கு என்னென்ன தேவையோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே வந்துட்டு முன்னாலே எல்லாம் வாங்கி வச்சுருவோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அதுக்கான டைம் கிடைக்கல எங்களுக்கு. அதனால் வந்துட்டு எப்போவுமே ஈதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கி கட் பண்ணி, ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா வெங்காயம்லாம் கட் பண்ணி வந்துட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். இந்த வாட்டி அதெல்லாம் எதுவுமே பண்ணலை. அப்படியே போகிற போக்கிலே ஃப்ளோலேயே போயாச்சு. காலையில் தான் போய்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. வெங்காயம், தக்காளி, பால், அதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்க. ரம்ஜான் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு பரபரப்பாக வந்துட்டு பக்ரீத் தான் போகும். அந்த ஈது ஒரு நாள் காலையிலேருந்து நைட் வரைக்கும் எப்படி போகுதுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஸ்பீடாக போகும். வேலை இருந்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அதுவும் குர்பானிலாம் கொடுக்குறோன்னா முடிஞ்சுது, அன்றைக்கி ஃபுல்லாகவுமே வேலை இருக்கும். வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அக்கா எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு வெங்காயம், தக்காளி, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுவுமே தீர்ந்து போச்சு, அதுவுமே ரெடி பண்ணியிருந்தோம். நாங்கள் எல்லாருமே பேசிவிட்டு எல்லாம் கட் பண்ணியிருக்கு. டைம் ஆயிடுச்சு. ஒருத்தவங்க ஒரு வேலை பார்த்துருந்தோம். அண்ணி வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நான் வெங்காயம் கட் பண்ணேன், அக்கா தக்காளி கட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது வரைக்கும் அம்மா பார்த்திங்கன்னா குலோப் ஜாமுக்கு வந்துட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. மாவு பிசைஞ்சிட்டு ஷீரெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க ஒரு சைடு. வீடியோ பார்த்திங்கன்னா நான் காலையிலேயே நினச்சேன் ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணணும், நம்ம ஒன்று கூட மிஸ் பண்ணக்கூடாதுன்னு. ஆனால் பார்த்திங்கன்னா முடியல. அந்த அன்றைக்கி வேலை வந்து அப்படி இருந்துச்சு, எங்களால் முடியல. கொஞ்ச நேரம் கூட வந்துட்டு ரெஸ்ட் இல்லை, கரெக்டாக இருந்துச்சு வேலை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு சின்ன வயசுலலாம் ஈதுனாலே கரெக்டாக எழுந்துக்கணும், குளிக்கணும், மேக்கப் பண்ணணும், புது ட்ரெஸ் போடணும், அந்த மாதிரி ஒரு இது தான் இருக்கும். சமைக்கிறதெல்லாம் நம்மளுக்கு அந்த சைடே போக மாட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறது, ஈதி வாங்கணும், அந்த மாதிரியே தான் போகும். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு இருக்கா, வெங்காயம் தக்காளி இருக்கா, அதுக்கப்புறம் வந்துட்டு சமைக்கிறதுக்கு டைம் கரெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி தான் போகுது. காலையில் எழுந்து தொழுகும்போது ட்ரெஸ் போடுறோம். அதோடு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் நைட்டி மாற்றிட்டேன். யாரெல்லாம் என்ன மாதிரி சொல்லுங்கள். தொழுகிறதுக்கு மட்டும் தான் புது ட்ரெஸ். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே நம்ம நைட்டிலே தான் முடிச்சிருவோம் அந்த ஈதை. இன்றைக்கி நம்ம வீட்டில் பிரியாணி பார்த்திங்கன்னா 2 kg செய்கிறாங்க. நாங்கள் வெங்காயம், தக்காளி, இஞ்சி போட்டு பேஸ்ட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் சொல்லியிருந்தேன், நம்ம வீட்டு சைடு பார்த்திங்கன்னா வீட்டில் குர்பானி கொடுக்குற மாதிரி இருக்காது. கடையில் போயிட்டு குர்பானி கொடுத்துட்டு அங்கே பீஸ்லாம் போட்டு எடுத்துகிட்டு வந்துருந்தோம். நாங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்பா எடுத்துகிட்டு வந்து கறி கொடுத்ததுக்கப்புறம் தான் பிரியாணி நாங்கள் தாளிக்கவே ஆரம்பித்தோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சிக்கன் 65 ரெடி பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம். சிக்கன் 65 பார்த்திங்கன்னா நம்ம மேரினேட் பண்ணி ஒரு 1 hour வச்சோனாலே நல்லா அதில் உப்பு காரெலாம் ஏறி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்துட்டு உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் போட்டு, அப்படி சப்போஸ் உங்களுக்கு டைம் இல்லைன்னா வெறும் இஞ்சி பூண்டு, உப்பு, மஞ்சத்தூள், காரத்தூள் இது வரைக்கும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சாலே ஒரு 1 hour போதும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரியாணி தான். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பிரியாணி செய்கிறது ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஆனால் அதுக்கான பாத்திரம் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டவ் கொஞ்சம் ஹீட், பர்னர் கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கணும். இதெல்லாம் இருந்தாலே கரெக்டாக நம்ம செஞ்சு எடுத்துடலாம். இதே ஒயிட் ரைஸ்ன்னு பார்த்திங்கன்னா தனியாக குழம்பு தொட்டுக்க செய்கிற மாதிரி இருக்கும். பிரியாணி ரொம்பவே ஈஸி. நம்ம தாளித்து விட்டோன்னா போதும். ஒரு ஃபஸ்ட்டு 2 தடவை செய்யும்போது பயமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நான் சொல்கிறது வந்து பிகினர்ஸ்க்கு சொல்கிறேன்.
நம்ம செய்ய பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமே நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பயமாக தான் இருக்கும். நம்ம சமைக்க நம்மளுக்கே வந்துட்டு மெத்தட் ஒரு சில டைம் தப்பாகும். நெக்ஸ்ட் டைம் நம்ம அதை கரெக்ட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி ரொம்பவே நல்லா வந்துருந்துச்சு. சிக்கன் ஆர் மட்டன்னா நான் வந்துட்டு விசில் வைக்க மாட்டேன். நார்மலாக இதிலேயே போட்டு வேக வச்சுருவேன். இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் செம்பரி ஆடுன்றதால அதோட நேச்சரே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்துட்டு ஹார்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும் கறி. அதனால் வந்துட்டு ஒரு 4 விசில் வச்சுட்டு தான் இதில் நான் சேர்த்துருந்தேன். பிரியாணி பார்த்திங்கன்னா அரிசியெல்லாம் போட்டுட்டு தம்லேயுமே வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைட் பை சைடு சிக்கன் 65 வந்துட்டு வறுக்க ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குலோப்ஜாம் வந்துட்டு அம்மா தான் செஞ்சாங்க. எங்கள் அம்மா வந்துட்டு என்ன வீடியோமே செம்ம சூப்பராக செய்வாங்க. அவங்க செய்கிற குலோப்ஜாமுக்கு நான் பார்த்திங்கன்னா அடிமை அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்கும். நார்மலாக அம்மா செய்கிற மாதிரி தான் செய்வாங்க. அது என்ன தான் இருந்தாலும் அம்மாவோட கைப்பக்குவம் இல்லையா, அவங்களோட செய்கிற டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும். அம்மா வந்துட்டு பார்த்திங்கன்னா ஜீராவில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு ஃபுட் கலர் சேர்த்துருந்தாங்க. அப்படி உங்களுக்கு தேவையாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. அது பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். இப்போ நான்லாம் வந்துட்டு குலோப்ஜாம் செய்யும்போது பார்த்திங்கன்னா உட்காந்துட்டு ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிட்டு தான் நான் போய் வறுக்க ஆரம்பிப்பேன். டக்குன்னு என்னால் முடியாது. அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆயில் போட்டுட்டு அது வந்துட்டு மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு ஆயில் ஹீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா அங்கேயே நின்று ரவுண்ட் பண்ணி போடுவாங்க. அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு வராது. அம்மா வந்துட்டு நின்றுட்டே அப்படியே ரவுண்ட் பண்ணி வறுத்து எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தம்மில் வச்சுருந்தோம் இல்லையா, சூப்பராக ரெடியாகி வந்துச்சு சாதம். நெக்ஸ்ட் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 1/2 அன் ஹவர் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துருப்போம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு யார் யாருக்கெல்லாம் கறி கொடுக்கணுமோ வந்துட்டு நான் ஒருத்தவங்க ஒரு சைடு ஒருத்தவங்க தூரமாக இருப்பாங்க இல்லையா, ஒருத்தவங்க நான் ஒரு சைடு போயிருந்தேன், அண்ணா அண்ணி ஒரு சைடு போயிருந்தாங்க. அதுக்கப்புறம் போயிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா ஈவினிங் எல்லாருமே சேர்ந்து வெளியே போயிருந்தோம். அந்த வீடியோ இதுக்கப்புறம் நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.